எஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு ADA247 தமிழ். ஸோ பேக்கில் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் 2026 செக்ஷனல் டைமிங்கா. எஸ், நமக்கு இன்ன வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரில. எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் போஸ்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3003 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷனல் டைமிங் தான். ஓகேங்களா, 4 செக்ஷனலுக்கும் நமக்கு செக்ஷனல் டைமிங் கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ அப்கமிங் நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் செக்ஷனல் டைமிங் இருக்குமா என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் தெரியும். பட் அவங்க அடுத்த அப்டேட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் நம்ம அதுக்கு ரெடி ஆகிறது தான் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின்ஸுக்கு நம்ம ரெடி ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இதனால அப்கமிங்கில் என்ன சேஞ்சஸ் ஆகும், நம்மளை எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானை யோசிப்போம். எப்பயுமே நான் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்கிறேன். ஐ திங்க் எடிக்யூட்டி பேட்டர்ன் மாற்றி ஃபஸ்ட் எக்ஸாம் செலெக்ஷன் போஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் நமக்கு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பேங்கிங் டைப்பில் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் நோக்கி ஓட ஆரம்பித்தோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். வேறு டாபிக்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஓட ஆரம்பித்தோம். அதுலேயும் நம்ம ரைட்டு சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எப்படி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்கவே இல்லை. கொஞ்சம் கால்குலேஷனாக கேட்டிருந்தான். 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. மற்றபடி ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் இன்பிட்வீன் பிஒய்க்யூஸ். பட் ஆனால் டிசிஎஸ் பேட்டர்ன் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். பட் ஆனால் அங்கே நம்ம அந்த விஷயம் பண்ணியிருந்தோம், ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயுமே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அடுத்து நமக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இப்போலேருந்தே நம்மளோட செக்ஷனல் டைமிங் அந்த டைமை செட் பண்ணி இப்போலேருந்தே நம்மளோட கால்குலேஷன் ஸ்பீடும் அக்யூரேசி ஸ்பீடையும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, செக்ஷனல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அக்யூரேசி தான். 15 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு இப்போ சும்மா கண்ணை மூடி பிளைண்டாக இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிடக்கூடாவே கூடாது. ஓகேங்களா, ஸோ நிறையா மாணவர்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு, அதாவது அக்யூரசி. பேங்கிங் எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுறோமோ அது நம்ம ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். ஸோ இந்த செக்ஷனல் டைமிங் வரனால என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு போக 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 கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, 140 150 ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, 110 120 130 140 150 இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனல் டைமிங் மூலியமாக கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே இந்த எஸ்எஸ்சியோட எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சர்க்குலேட் இப்படி தான் போக 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 கட் ஆஃப் ஏறுது அப்படின்னா அந்த கட் ஆஃபை டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு தான் அவன் இந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ கண்டிப்பான முறையில் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 99% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போலேருந்தே நம்ம ரெடி ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆனால் செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. அந்த டைமை 15 மினிட்ஸில் செட் பண்ணுங்கள். நிறையா கொஸ்டின்ஸ் அட்டம் கொடுக்க பாருங்கள். நிறையா கொஸ்டின்ஸ் அட்டம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் கிடையாது, அக்யூரேசியாக கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் மார்க் டெஸ்ட் போகிறது எப்படி இருப்போம், மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜிகே. அதிகபட்சம் ஜிகேக்கு யாராக இருந்தாலும் அதிகபட்சம் ஜிகேக்கு எடுக்கிறது அதிகபட்சமே 5 நிமிஷம் தான். அதுக்கு எதுக்குடா எனக்கு 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம், தெரிஞ்சால் போடுவோம், தெரிலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் நம்ம ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ மேக்ஸ் யாரெல்லாம் ஸ்பீடாக போடுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இங்கே அடுத்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஆக போகுது. இது வரைக்கும் என்ன அப்படின்னா நிறையா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்துட்டு ஜிகேல நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் மேக்ஸ், ஓகேங்களா, மேக்ஸ் மேக்ஸோட தான் கேம் சேஞ்சரே ஆக போகுது. செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க, செக்ஷனல் கட் ஆஃப் கொண்டு வருவாங்களா என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரில. மேக்ஸிமம் செக்ஷனல் டைமிங்லாம் வராது, செக்ஷனல் கட் ஆஃப்லாம் வராது. பட் ஆனால் கண்டிப்பான முறையில் சிஜிஎல் எக்ஸாம்ஸில் நம்ம செக்ஷனல் டைமிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இப்போலேருந்தே உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டிஜிட்டல் சம் மெத்தட், ஓகேங்களா, ஸ்கொயர் அண்ட் மற்றும் கியூப், இதெல்லாம் எவ்வளோ கால்குலேஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கால்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே கால்குலேஷன் ஸ்பீடுக்குன்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள்.
இது பண்ணாலே கண்டிப்பான முறையில் அவன் 15 மினிட்ஸ் கொண்டு வந்தாலும் நம்மளால் கண்டிப்பான முறையில் அதில் ஃபுல் கொஸ்டின்ஸ் போடுவோம். இது வரைக்கும் எல்லாரோட டார்கெட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் 25 கண்டிப்பான முறையில் 50 கொஸ்டின்ஸுக்கு மோர் தென் 45-48 கொஸ்டின்ஸ் மேலே போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு தான் எல்லாருமே ஓடுவீங்க. இதுக்கப்புறம் செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அதனால அந்த கால்குலேஷன் ஸ்பீடுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அதை சொல்கிறதுக்காக தான் வரேன். சரி, இருந்தாலும் இதில் என்ன குட் அண்ட் பேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எஸ், ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்கும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி இருப்போம், மேக்ஸு ஃபஸ்ட்டு ரீசனிங்கு, மேக்ஸு, இங்கிலீஷு, ஜிகே இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸில் போவோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜிகே அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் செக்ஷனல் டைமிங்னால நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவலாக 15 மினிட்ஸ் இருக்க தான் போகுது. அதேமாதிரி ப்ராக்டிஸ் வித் டைமர் முக்கியமாக இந்த கோல்டன் ரூலாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போலேருந்தே டைம் செட் பண்ணி 15 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுது அப்படிங்கிறத ஸ்பீடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல ட்ராபேக் வருதோ அந்த இடத்துல ஸ்பீட் கால்குலேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு தேர்ட் ரூல், இது 90 செகண்ட் இல்லை 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 60 செகண்ட்ஸ் ரூல்ஸ் வைங்க. 60 செகண்டுக்கு மேலே எந்த கொஸ்டின்லையும் நிற்காதீங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணால் பழகிக்கோங்க. அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது 90 கிடையாது, 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ்க்கு மேலே எந்த கொஸ்டின்லையும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி பழகுங்க. முக்கியமாக அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுங்கள். தென் அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு 85% இல்லை 100% மேஜராக அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப்லேயே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் இதுக்கப்புறம் நம்மளோட அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெம்ப்ட் பண்ணாமல் அக்யூரஸி கொடுத்து அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் ஈஸி, மீடியம், ஸ்கிப்பு, நம்ம கால்குலேட்டிவான சம்ஸ்க்கு எல்லாமே டிஜிட்டல் சம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி மேக்ஸிமம் சொன்னதான் 60 கொஸ்டின்ஸ்க்கு மேலே 60 செகண்ட்ஸ்க்கு மேலே இந்த கொஸ்டின் இது பண்ணாதீங்க. அப்ராக்சிமேஷன் ட்ரிக்கு, கால்குலேஷன் ட்ரிக்கு நீங்கள் ஆல்ரெடி சிஜிஎலோட 2025 எக்ஸாம்ஸை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். அதுலேயுமே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கால்குலேஷன் சம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2025 பிவிக்கு எடுத்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அப்போ கால்குலேஷன் ஸ்பீடு வந்து இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இப்போ செலெக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாம்ஸும் வரும். அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷனுக்காக நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இதற்காகவே நம்ம அடால எஸ்எஸ்சியோட சிஜிஎல் IN 2.0 பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. எஸ்எஸ்சியோட சிஜிஎல் ஃபவுண்டேஷன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் பேட்சஸ் தான். ஸோ நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் படித்தோம்னாலே அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ரைட் டைம். அடுத்தது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நம்மளோட ப்ரோமோ கோடான YT73 அப்படிங்கிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன்.